உறவுகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உறவுகளே, மதிய வணக்கம். இன்றைக்கி என்னென்னா, நெய் மீன் பாருங்கள். என் மக மீன் வண்டி வாசனை போய் கூலிக்கடவுளை போய் நெய் மீன் 1.5 கிலோ. இது குழம்புக்குங்க. ஒரு குழம்புக்கு மஞ்சப்பொடி போட்டு இஞ்சி கழுவி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பட்டி வச்சுருக்கிறேன். குழம்பு இதை பாருங்கள், சுடுது, கொதிச்சு கொண்டு வைக்கிறது. தாளித்து விட்டேன், கொதிக்குதுங்க. இப்போ மீனை பொரிச்சுக்கலாம் உறவுகளே. நெய் மீனுங்க. கோயம்புத்தூர் நாங்கள் இதே தான் வாங்கி சாப்பிடுவோம். அன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு போனால் 70 ரூபா. இன்றைக்கெல்லாம் இங்கே 180 ரூபாய்ன்னு வாங்கிட்டு வந்தேன். ஒரே மீன் 1.5 கிலோ இருந்ததுங்க. பகுதி பொரிச்சுக்கலாம். இது பாருங்கள், முட்டை வேணுங்க. முட்டை 300 ரூபாய்ங்களா கிலோ. பாருங்கள், எங்கள் மீன் வாங்கின மீன் இல்லை முட்டை. தேங்காய் ஊற்றிக்கலாங்க. இதுவே நெய் வரும். எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை. நெய் வரும். பாருங்கள் உறவுகளே, எங்கள் வீட்டு இன்றைக்கி 2 மாதமாக சரியாக மீன் சாப்பிடாதனால சளியே பிடிச்சிருச்சு. உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் இதுதானுங்க. நெய் மீன் குழம்பு. இன்றைக்கி ரசம் தான் இல்லை, சாயந்தரம் வைப்பேன். பாருங்கள், குழம்பு தாளித்து கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் போனால் இந்த மீனை போட்டு எடுத்துக்கலாமுங்க. இது வறுக்கிறதுக்கு மத்தியானத்துக்கு என்னென்னு பார்க்கலாம். சாதங்க, நானும் பையன்தான். இது நிறைய பாத்திரத்துலேயே சாப்பாடு இருக்குது. காலையில் லெமன் சாப்பாடு செஞ்சேன். பாருங்கள், இன்னும் எவ்வளோ லெமன் சாப்பாடு இருக்குது. பாருங்க, எவ்வளோ இருக்குது. 2 நாள் சாப்பிட்லாமாட்டு இருக்குது. ஆமாம், மீன் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கெடாது. பாருங்கள், இப்போ முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருந்தது. எவ்வளோ சாம்பார் இருக்குதுன்னு பாருங்க. முருங்கை சுண்டை வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய் சாம்பார் இருக்குது. செடியில் வைலட் கலர் கத்திரிக்காய் பொரிச்சு வந்தேன். கத்திரிக்காய் தேங்காய் போடாமல் பொரியல் வச்சேன். எண்ணெயிலேயே வதக்கணுங்க, தேங்காய் போடல. அதுவும் கொஞ்சம் இருக்குது. கத்திரிக்காய் பொரியல் இருக்குது. சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் இருக்குது. ஒயிட் ரைஸ் இருக்குது. லெமன் ரைஸ் இருக்குது. மீன் குழம்பு வைக்கிறேன். மீன் பொரிக்க போகிற உறவுகளே, வாங்க. எங்கள் வீட்டில் அனைவரும் மீன் குழம்போடு சாப்பிட்லாம் வாங்க உறவுகளே. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல். அதுக்கு நான் எண்ணெயே விட மாட்டேங்க. இன்றைக்கி இன்னும் நெய் இன்னும் இல்லை. முட்டை, அதாவது ஒரு 2 எண்ணம் 1 வச்சுட்டு இருக்கிறேன். இது ஒரு முட்டை பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆட்டு குடலும் அந்த ஆட்டு குடல் எப்படி இருக்கிறதுக்குள்ள அதே போல் இது 2 முட்டை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு முட்டையை தான் இதாக வச்சுருக்கிறேன். வறுத்து கொடுத்துட்டு எங்கள் அம்மா குட்டி நல்லா சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பிட்டாலும் தொழில் உடம்பே வரமாட்டேங்குது. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் உறவுகளே. மறக்காமல் வாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் அனைவரும். இது குழம்புக்கு இதுக்கு 3/4 கிலோ, இதுக்கு 3/4 கிலோ. நல்லா சுண்டணுங்க. தேங்காய் ஊற்ற மாட்டேன். பாருங்க, சுடுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போனால் மீனை போட்டு இறக்கிடலாமுங்க. வாங்க உறவுகளை, அனைவரும் சாப்பிட்லாம். தெளி போட்டுக்கலாங்க. மீன்லேயே டேஸ்ட்டான மீன் வஞ்சர மீன் ஒன்று, நெய் மீன் ஒன்றுங்க. இந்த முட்டை சாப்பிட்டா மெது ஈரல மாதிரி இருக்குது.
சாப்பிட்டா நல்லா இருக்குது. எங்கள் அம்முக்குட்டி நல்லா விரும்பி சாப்பிடுவா. அது இந்த மீன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் உறவுகளை, பாருங்கள் எப்படிக்குன்னு பாருங்கள். பார்த்தாலே சாப்பிட்லாமான்னு தோணும் அனைவருக்கும். எனக்கும் நட்டு அல்ல, உங்களுக்கும் தான். அடுத்து செய்யும்போது நமக்கு சாப்பிட்லான்னு ரொம்ப ரொம்ப நாக்கில் எச்சி ஊறும். யாருமே எல்லாருமே சம்பாதிக்கிறோம், பாடுபடுறோம், சாப்பிட்றோக்காகத்தான். எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள் மீனை போட்டுடலாம் உறவுகளே. பாருங்கள் மீனை போட்டுடலாம். போதும், ரொம்ப கெட்டியாக வச்சாலே மாந்துட்டுவேன். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கும்போது பக்குவமாக வந்துடும் உறவுகளே. மீனை போட்டுக்கலாம் வாருங்கள். இந்த தலை, அந்த முள் மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் போட்டுக்கலாம் குழம்புல. வாரத்துக்கு 2 ட்ரிப்பு மீன் எடுத்துருவோம். இந்த மீன் வண்டி வராதனால மீனுக்கு இவ்வளோ டிமாண்ட் ஆகி போச்சு. நாளை சண்டே ஸ்பெஷல் என்ன எடுப்பான்னு தெரியல. இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீன் போட்டாச்சு உறவுகளே. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டு. இந்த மீனை பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு. பார்க்கவே நாக்கில் எச்சி வருது. முட்டை பாருங்கள், முட்டை எப்படி வந்துருச்சு மொறுமொறுன்னு. பரவாயில்ல, இந்த மீனில் தாட்டி எண்ணெய் விடல. இன்னும் தெரியல. இன்னும் 2 ட்ரிப் போட்டு எடுக்கணும். இன்னொரு முட்டை இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. கை கழுவிட்டு வந்துடுறேன் உறவுகளை. பாருங்கள் மீன் போட்டு குழம்பு கொதிக்குது. அம்மா இந்த மீன் சீக்கிரம் உடையாது, கரையாது. 5 நிமிஷம் வெந்தாலே போதும் உறவுகளே. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டு. இந்த மீன் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு மீன் கடையில் போனால் 20 ரூபா 30 ரூபா கொடுக்கணும். என் மானுக்கு எண்ணெயில் பொரிக்கிறது பிடிக்காதுங்க. தோசைக்கல் தான் வச்சு எடுப்போம். அம்மா ரொம்ப வருவார். முதல்ல இந்த முட்டை வச்சுக்கலாம். ஒரே இதில் வச்சுக்கலாம் மாட்டேங்குது. வச்சுக்கலாம், ஒரே இதில் வச்சுக்கலாம்.
2 நேரத்துக்கு நைட்டுக்கும் மதியானத்துக்கு சரியாக இருக்குது. இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இதெல்லாம் அப்படியே போட்டுட்டா அப்படியே ஒரு டேஸ்ட்டு, ஜீரண சக்திக்கு நல்லா இருக்குது. டேஸ்ட்டு கொடுக்கு, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கு. தேங்காய் தாங்க நாங்கள் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான். கேன்லேருந்து டோப் ஃபஸ்ட் ஊற்றி கொண்டு போய் வச்சுருக்குறேன். உறவுகளே, மீன் பொரிச்சாச்சு, குழம்பு ரெடி ஆச்சுங்க உறவுகளே. பாருங்க, ஆஃப் பண்ணி விடலாம். ரெடி, குழம்பு ரெடி உறவுகளே. வாங்க சாப்பிட்லாம், வாங்க உறவுகளே. சளி பிடிச்சது கூச்சி சாப்பிட்டா எப்படித்தான் இருக்குது. உறவுகளை பாருங்க, ஒரு 4 கருவேப்பிலை போட்டு இறக்கலாம், அவ்வளோதான். வெங்காயம் மட்டும் வெட்டி வச்சுக்கலாம். குழம்பு ரெடி, வாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம், மூடி வச்சுக்கலாங்க. வாங்க உறவுகளே, அனைவரும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு ஸ்பெஷல்ன்றது தானுங்க. வாங்க பாருங்க, முட்டை எப்படி பொறுன்னு வந்துருக்குதுன்னு வருங்க. மொறுன்னு எண்ணெயில் ஓட்ட மாதிரி இதுங்க. முட்டை 2 முட்டை, இது ஒன்று வேறு வேகுது வருங்க. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் உறவுகளே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்கப்படும். பாருங்கள், செடி போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் வேலை முடிஞ்சுதுங்க. நைட்டுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், சாப்பாடு மட்டும் ரொட்டமாக வச்சா வேலை முடிஞ்சது. ரசம் வைக்கணும், ரசம் இருக்குது கொஞ்சம் வைக்கணும். பழைய ரசத்தை கீழே ஊற்றிட்டு ரசம் வைக்கணும் ஒருவளே. ஓகே, பாய்ங்க உறவுகளே. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே. குழம்பு ரெடி, வாருங்கள் சாப்பிடலாம். டாட்டா, பாய்.